அனைவருக்கும் இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். இன்று 12 ராசிகளில் இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசி. ரிஷபராசி அன்பர்களே, இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி உள்ளது என்பதை இப்பொழுது பார்ப்போம். ரிஷபராசி அன்பர்களே, அக்கம் பக்கத்தினர் என்ன நினைப்பார்களோ ஏது நினைப்பார்களோ என்றெல்லாம் யோசிக்காமல் மனதில் பட்டதை பளிச்சென்று பேசிவிடும் நீங்கள் எப்பொழுதும் உண்மை பக்கம் நிற்பீர்கள். உங்கள் ராசியிலேயே இந்த ஆங்கில புத்தாண்டு பிறப்பதால் உங்களின் ஆளுமை திறன் அதிகரிக்கும். வருங்காலத்திற்கான முன்னேற்பாடுகளை செய்து கொள்ள நல்ல வாய்ப்புகள் அமையும். பக்குவமாக பேசி பல காரியங்களை கச்சிதமாக முடித்து காட்டுவீர்கள். ஏனெனில் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உடற்பயிற்சி நடைப்பயிற்சி செய்தால் நலமாக இருக்கும். தம்பதிக்குள் அன்பு அதிகரிக்கும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வீர்கள். வீட்டில் தடைப்பட்ட சுப காரியங்கள் அடுத்தடுத்து நடக்கும். குரு பகவான் ராசிக்கு 2ஆம் வீட்டில் நிற்பதால் சாதுரியமாக பேசி காரியம் சாதிப்பீர்கள். சொத்து மற்றும் புது நகைகள் வாங்குவீர்கள். குரு பகவான் ராசிக்கு 3ஆம் வீட்டில் செல்வதால் சேமிப்புகள் கரையக்கூடும். அதே சமயம் வராது என்று நினைத்திருந்த பணமும் கைக்கு வரும். அதன் பிறகு 31/12/2026 வரை குரு பகவான் ராசிக்கு 4ஆம் வீட்டில் செல்வதால் தம்பதிக்குள் விட்டு கொடுத்து போகவும் சொத்து பிரச்சனைகள் தீர்வு காண்பீர்கள். தாயாரின் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தாயாரின் ஆரோக்கியம் பாதிக்கும். சிலர் வீடு மாறுவீர்கள். ராசிக்கு 8ஆம் வீட்டில் செவ்வாய் மறைவதால் வீடு மனை வாங்குவதில் கவனம் தேவை. சகோதர வகையில் அலைச்சலும் மனக்கசப்பும் வந்து விலகும். 6ஆம் வீட்டில் சுக்கிரன் மறைவதால் தம்பதிக்குள் விட்டு கொடுத்து போவது நல்லது. இந்த வருடம் முழுவதும் சனி பகவான் லாப வீட்டிலேயே தொடர்வதால் திடீர் பணவரவு உண்டு. சொத்து வீடு வாங்குவீர்கள். வருமானம் உயரும். சிலர் புது தொழிலில் தொடங்குவீர்கள். டிசம்பர் 4ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் கேது நிற்பதால் ஓய்வு கொடுக்க முடியாதபடி வேலை சுமை அதிகரிக்கும். வீடு வாங்க பாரம்பரிய செலவுகள் இருக்கும். 10ஆம் வீட்டில் ராகு நிற்பதால் உத்தியோகத்தில் புது பொறுப்பு தேடி வரும். ஒரு பக்கம் வேலை சுமையும் இருக்கும். அதன் பிறகு டிசம்பர் 5ஆம் தேதி கேது 3ஆம் இடத்திற்கு வருவதால் மனக்கவலைகள் விலகும். இனி உற்சாகத்துடன் இருப்பீர்கள். 9இல் ராகு அமர்வதால் மற்றவர்கள் நம்பி முக்கிய வேலைகளை ஒப்படைக்காமல் நீங்கள் முடிப்பதே நல்லது. இல்லத்தரசிகளுக்கு சுய தொழில் செய்ய வங்கி கடன் கிடைக்கும். கன்னி பெண்களுக்கு எதிர்பாராத நேரத்தில் வேலை கிடைக்கும். தள்ளிப்போன கல்யாணம் கூடி வரும். மாணவ மாணவிகளுக்கு மறதி மந்தம் நிலை மாறும். வியாபாரிகளுக்கு அதிரடியாக லாபம் கிடைக்கும். வாராக்கடன்கள் வசூலிக்கலாம். அனுபவம் மிகுந்த வேலையாட்களை பணியில் அமர்த்துவீர்கள். புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் புதிய ஒப்பந்தங்கள் செய்து கொள்வீர்கள். உணவு துணி ரியல் எஸ்டேட் வகைகளால் லாபம் அதிகரிக்கும். கூட்டுத் தொழில் முன்னேற்றம் உண்டு. பங்குதாரர்களுக்கு உங்களை புரிந்து கொள்வார்கள். உத்தியோகத்தில் உங்களுக்கு அங்கீகாரமும் கிடைக்கும். அதே சம்பளத்துடன் பெரிய நிறுவனத்திலிருந்து வாய்ப்புகள் தேடி வரும். எதிர்பாராதபடி பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாம் உண்டு. கணினித்துறையில் இருப்பவர்கள் அயல்நாட்டு தொடர்பான புதிய நிறுவனங்களுக்கு செல்வது நல்ல சம்பளத்துடன் வாய்ப்பு கிடைக்கும். கலைத்துறையினருக்கு அரசாங்கத்திலும் பரிசு பாராட்டு கிடைக்கும். மொத்தத்தில் ரிஷபராசிக்கு இந்த ஆண்டு உங்களின் வாழ்க்கை தரத்தை ஒரு படி மேலே உயர்த்திச் செல்வதற்கு அமையும். இந்த ஆண்டு ரிஷபராசிக்கு அருமையாக உள்ளது. நன்றி.